கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆம், இந்த வசனத்திற்கேற்ப வாழ்ந்தவர்தான் திரு மேத்யூ கோவிந்தராஜ் அவர்கள். 1943ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி திரு பச்சை திருமதி மாணிக்கம் அவர்களின் 5வது மகனாக இந்த உலகத்திலே பிறந்தார். பிறந்த பொழுது அவர் ஒரு இந்து குடும்பத்திலே தன்னை வைராக்கியமானவராக அர்ப்பணித்துக் கொண்டார். அதே வேளையிலே முற்போக்கு சிந்தனைவாதியாக தன்னை முழுவதுமாக இந்த உலகத்திலே ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அடையாளப்படுத்திக் கொண்டார். பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவருடைய அரசியல் மீது கொண்டிருந்த ஈர்ப்பால் அவர் தன்னை அர்ப்பணித்து முழுவதுமாக திராவிட கொள்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சிம்சன் குரூப் கம்பெனியிலே தன்னை இணைத்து கொண்டு டாஃபே என்று சொல்லப்படுகிற டிராக்டர் கம்பெனியிலே தொடக்க நிலை பணியாளராக தன்னை இணைத்து கொண்டு சார்ஜ்மேன் வரைக்கும் தன்னுடைய பணியிலே தன்னை அடையாளப்படுத்தி அவராகவே விருப்ப ஓய்வை பெற்றுக்கொண்டார். அவருடைய திருமணம் 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. திரு செல்வராஜ் திருமதி செல்வமணி அவர்களுடைய இளைய மகள் திருமதி தங்கமணி அவர்களை இணையராக அவர் இணைத்து கொண்டார். திராவிட கட்சியின் மீது கொண்டிருந்த கொள்கையின் ஈர்ப்பால் அவர் தன்னுடைய திருமணத்தை கிறித்தவ முறைப்படி செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் முன்னிலையிலே தன்னுடைய திருமணத்தை நடத்தினார். இல்லற வாழ்வின் பயணத்திலே கடவுள் அவர்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார். மூத்த மகன் ராஜன் என்று சொல்லப்படுகிற இமானுவேல் ஈஸ்டர் ராஜன், 2வது மகள் ஸ்டெல்லா ஜெபக்கனி, 3வது மகன் சாலமோன் ஜெபராஜ். 3 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும், ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நல்ல கல்வியை கொடுத்தார். பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே மகிழ்ச்சி அடைந்தார். தன்னுடைய வேலையிலே கிடைக்கிற சொற்ப வருமானத்திலே அழகிய வீடு ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொல்லி 1994ஆம் ஆண்டில் அழகிய ஒரு வீட்டை கட்டி அந்த இல்ல பிரதிஷ்டையை மிக மிக சிறப்பாக நடத்தி முடித்தார். திருமதி தங்கமணி மேத்யூ அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே, அவருடைய அயராத நீண்ட இறைவேண்டலினாலே அவர்கள் CSI தூய யோவான் ஆலயம் லெபனோன்புரம் குருசேகரத்தினுடைய அங்கத்தினராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கொடுங்கையூரிலே பள்ளியிலே நடைபெற்ற வழிபாட்டிலேயும் பங்கு பெறுவார். அதற்கு பிறகு திருச்சபைகளினுடைய முக்கிய பொறுப்புகளிலே சேகரக்குழு அங்கத்தினராக, சபை மூப்பராக, சபை பொறுப்பாளராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடித்தார். முதலாவது மகளுக்கும், பிறகு மூத்த மகனுக்கும், பிறகு இளைய மகனுக்கும் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி பேரப்பிள்ளைகளோடு கூட மகிழ்ந்திருப்பதை எப்பொழுதும் விருப்பமாக கொண்டிருந்தார். அவருடைய மூத்த மகனை ஆயர் திருப்பணிக்காக அர்ப்பணித்து அவருடைய திருப்பணியை கண்டு ரசித்தவர். இவர் எப்பொழுதும் திருச்சபையின் மீது ஆர்வம் கொண்டிருந்தவராக இருந்தார். CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் முத்தமிழ் நகர் TNHB பகுதிக்கு வருவதற்கு முக்கிய காரணகர்த்தாவில் இவரும் ஒருவராக இருந்தார். குடும்பத்தின் மீது பாசம், குடும்பத்தின் மீது நேசம், ஆண்டவருக்காய் எப்பொழுதும் வைராக்கியமாய் நிற்கிற நபர். பல முறை அவர்கள் விபத்துக்குள்ளானார்கள், பலவீனமானார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை. தன்னுடைய குடும்பத்தோடும், தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், பேரப்பிள்ளைகளோடும், உறவுகளோடும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பதை விரும்புபவர். அவருடைய ஆலய பணிகள் எண்ணிலடங்காதவைகள். ஆலயத்தின் மீது அவர்கள் அதிக பற்று கொண்டவராக வாழ்ந்தார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை. கடைசியிலே கூட குருத்தோலை ஞாயிறிலே ஆலயத்திலே வந்து அவரால் இயன்ற பணிகளை அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். கிறிஸ்துநாதர் ஆலயம் கொடுங்கையூரிலே ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர்.
அதிகாலையில 4 மணிக்கு திருமறை வாசிப்ப, திருமறையின்படி நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்குள்ளே மிக நிறைவாக இருந்தது. ஆம் அன்பானவர்களே, அவருடைய மரணம் மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாய் இருந்தாலும் அவர் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆண்டவரோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இந்த ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தி கொண்டதின் வழியாக ஆண்டவரோடு கூட இணைந்து ஒவ்வொருவருக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறோம். குறிப்பாக குடும்பத்தினருக்காக, அன்பு தாயாருக்காக நீங்கள் நிறைவேண்டல் செய்து கொள்ளுங்கள். மகிமையிலே ஆண்டவரோடு கூட அவரை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையில நாம் நிறைவு செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.